ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ரோல்ஸ் தியரமும் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். ஸோ கண்டினியூட்டி சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா, இப்போ ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நான் ஹேண்டை லிஃப்ட் பண்ணாமல் வரைஞ்சிட்டேன். அப்படி என்னால் வரைய முடிஞ்சதுன்னா இட் இஸ் கண்டினியூஸ். இப்போது ஒரு கர்வ் இதிலேருந்தே எடுத்துக்கோங்க. இங்கே டிஸ்கண்டினியூஸாக இப்படி வருதுன்னா இட்ஸ் டிஸ்கண்டினியூஸ். இந்த இடத்துல the curve is continuous. அதே நம்ம இங்கே எடுக்கிறோம்னா இட்ஸ் டிஸ்கண்டினியூஸ். டிஃப்ரென்ஷியபிலிட்டின்னா அது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கர்வ் இப்படி ஷார்ப்பான எட்ஜில் போச்சுன்னா இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். மோஸ்ட்டாக இப்போ கண்டினியூஸாக இல்லைன்னா இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். வாங்க ரோல்ஸ் தியரம் பார்க்கலாம். ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. A and B. F of A and F of B. The conditions for Rolle's theorem பார்த்தீங்கன்னா f of x is continuous on closed interval a comma b. So closed interval, open interval ரெண்டு கான்செப்ட் வருது. சிம்பிள் கான்செப்ட். closed intervalனா the end points a and b வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓப்பன் இன்டர்வல்னா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ f of x is differentiable on open interval a comma b. So f of x in the curve should be continuous and differentiable, and f of a is equal to f of b. F of a equals f of b. The condition satisfy ana, then there exists at least one point c in open interval a comma b for which f dash of c equal to 0. So in the f dash of c, so c ன்னு ஒரு பாயிண்ட், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் c ன்னு ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. f dash of c equals 0ன்னா the slope பற்றி சொல்கிறாங்க. f dash of c equal to 0ன்னா they are telling about the slope. So slope எப்படி கண்டுபிடிக்கணும்? A tangent is drawn. So in the tangent it is parallel to x-axis. அப்போ slope definitely 0 தான் இருக்கும். Therefore f dash of c equal to 0. இதுதான் ரோல்ஸ் தியரம். இதோட இன்னொரு ஃபார்ம் பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் a and b, இதை ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தீட்டா அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ இந்த ஹெச் மல்டிப்ளைட் வித் தீட்டா பார்த்தோன்னா அந்த வேல்யூ லைஸ் a to bக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கும் இந்த ஹெச் தீட்டாங்கிற வேல்யூ. ஸோ சிங்கிற பாயிண்ட் நம்ம அச்சீவ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு பதிலாக a plus h theta, a plus h theta equal to 0. So இது தான் ரோல்ஸ் தியரம். வெரி சிம்பிள். இப்போ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் பார்க்கலாம். ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பாயிண்ட்ஸ் a and b. பார்த்தாலே தெரியுது the curve is continuous and it is differentiable, but f of a and f of b is not equal. பார்த்தீங்கன்னா it's not equal. நம்ம ஒரு சீக்கண்ட் ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சீக்கண்ட்னா ஒன்றும் இல்லை, லைன் ஜாயினிங் 2 points in a curve, அதான் சீக்கண்ட்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னது a, f of a. இந்த பாயிண்ட் b, f of b. இப்போது இதுக்கு ஸ்லோப், அதாவது இப்போ நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோன்னா இது parallel to x axis னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் parallel to x axis. ஸோ f dash of c is not equal to 0. ஸோ இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸோ இந்த டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா at c it is parallel to this chord. அதனால் இந்த கார்டோட ஸ்லோப் நம்ம பார்க்குறோம். ஸோ f dash of c is equal to ஸ்லோப் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், y2 minus y1 by x2 minus x1. ஸோ y2 minus y1 f of b minus f of a by x2 minus x1 b minus a. இந்த லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் ஒரு வாட்டி கண்டிஷன்ஸ் பார்த்துக்கலாம். f of x is continuous on closed interval a, b. f of x is differentiable on open interval a, b. Then there exists at least one point c in a, b such that f dash of c is equal to f of b minus f of a by b minus a. ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு ஃபார்மும் பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து h and theta lies between 0 and 1 is h theta. The value lies between a and b. அதே மாதிரி f dash of a plus h theta equals f of b minus f of a by b minus a. f of b minus f of a equals b minus a into f dash of a plus h theta. f of b equals f of a plus b minus a dash of a plus h theta. In the b minus a equals h. So f of a plus h into f dash of a plus h theta. So that's it. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.